யாரோ 10 பேர் அடிச்சு நான் பெரிய ஆள் ஆகல, நான் அடித்த 10 பேருமே பெரிய ஆள் தான்டா. அந்த மாதிரி நம்ம அண்ணன் பார்த்தீங்களன்னா யாரோ ஒரு ஆளே கலாய்ச்ச 10 பேருமே பெரிய ஆளுங்க தான். பயங்கர தீவிர ஃபேன் தான். நம்ம சும்மாலாம் பண்ண முடியாது, அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். சந்தானம் அண்ணனின் தில்லுக்கு துட்டு, காமெடி மன்னன் கவுண்டரு கண்ணன். சந்தானம் அண்ணனின் தில்லுக்கு துட்டு. சந்தானம் சார் படத்தில் வந்து அத்தனை டேரக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா டேரக்டரையும் கலாய்க்கிற மாதிரி தான் அவங்க எடுக்கிறாரு. கொஞ்சம் அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா எப்படிலாம் இவர் எடுக்கிறாரு அப்படின்னு? இப்போது நார்மலாக யாருனா ரோட்டில் போகிறவங்கள கூப்பிட்டோ இல்லை தெரியாதவங்கள கூப்பிட்டு திட்டினோம்னா அவங்க கோச்சிப்பாங்க கண்டிப்பாக. இதே நான் என் மச்சானை என் மாமனை வந்து திட்டினேன்னா அவன் கோச்சிக்க மாட்டான். அப்படி இது வந்து ஃப்ரெண்ட்ஸு, அது அவங்களுடைய நட்பு எப்படி இருக்குன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். யாருன்னா ஒரு டேரக்டர் எடுத்தாங்களான்னா மூவியே எப்படி பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன ஆக்டர்ஸ்லாம் செலக்ட் பண்ணலாம், என்னென்ன கேரக்டர் ஆக்டர்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் எடுப்பாங்க. ஆனால் அண்ணன் படத்தை பொறுத்த வரையும் டேரக்டர் என்னடா இது மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி, அடுத்த மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி அந்த லெவலுக்கு எல்லா டேரக்டர்ஸும் ரீயூனியன் பண்ணி அண்ணனுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இது எதுக்காகனா அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான். அவர் எப்படி டேரக்டரோட நடந்துக்கிறாரு, அவருடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்காக தான் பண்ணுறாங்க எல்லாமே. அப்படின்னு வந்து ட்ரெயிலருக்கு தான் இது அலைன்ஸாக வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ட்ரெயிலர் எல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறேன். 10 மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தா ரொம்ப பீக்கில் போயிட்டுருக்கு, எல்லாம் ட்ரெண்டிங் ஒன்றில் போயிட்டுருக்கு நல்லா சொல்ல உங்களாம் தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தா மே 12 அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லாமே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தா எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருமே டிடி வந்து சீரியஸ் எல்லாமே வந்து பார்த்தா பிளாக் பஸ்டர் தான். அதே போல் இந்த படமும் கண்டிப்பாக வந்து பார்த்தா டிடி வந்து பார்த்தா பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக இருக்கும். எல்லாமே எதிர்பார்த்து கண்டிப்பாக எல்லாம் வந்து படத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். நீங்கள் வந்து உங்கள் ஆட்டோலேயே சந்தானம் சாரோட ஃபோட்டோ போட்டிருக்கீங்க, அவர் மேலே எந்த அளவுக்கு பயங்கர தீவிர ஃபேன் தான். நம்ம மோகன் அண்ணா மூலியமாக நாங்கள் எல்லாம் உள்ளே பல வருஷமாக வரும். எதாக இருந்தாலும் எங்கள் மோகன் அண்ணன் எங்களுக்கு சொல்லுவாப்புல, நாங்கள் அடுத்தடுத்து உடனே இது பண்ணோம். இப்போ அண்ணன் பிறந்த நாளைக்கு கூட நாங்கள் வேறு லெவலில் செஞ்சோம் நாங்கள் அங்கே வானாவரத்தில். அதனால் வந்து நாங்கள் எப்போ இருந்தாலும் நாங்கள் எங்கே இருந்தாலும் ஓடி வருவோம் அண்ணனுக்காக எதாக இருந்தாலும். சும்மாலாம் பண்ண முடியாது, அன்பு இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஆனால் அன்புக்காக பண்ணிருக்காரு. ஆமாம் ஆமாம், இது வந்து 4வது ஸ்டில் தான். இது மாற்றிட்டே இருப்பாப்ல. ஒரு படத்துக்கு என்னென்ன படம் வருது ஸ்டில்லு நான் பிறந்த நாளைக்கு வந்து அந்த ஸ்டில்லு மாற்றுவேன். அடிக்கடி எல்லாமே மாற்றினே இருப்பேன் இடையில் அப்பப்போ. ப்ரொஃபஷனல் வேறு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. அந்த மாதிரி வந்து பார்க்க இவர் வந்து இது வந்து எஸ்டிஆர் கூட நம்ம வந்து சந்தானம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் போயிட்டு இறங்கி பண்ணிருக்காரு. அதுக்கு வந்து நான் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது, வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்காக இறங்கி பண்ணிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக அதுவும் வந்து பிளாக் பஸ்டர் கண்டிப்பாக அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எதிர்பார்ப்பு படமாக தான் இருக்கும். அதுக்கும் நாங்கள் வந்து சந்தான ஃபேன்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அந்த படத்துக்காக. யாரன்னா எதனா ஒரு படம் 2 படம்னு கலாய்ப்பாங்க சரிங்களா. நம்ம அண்ணன் படம்னு வந்தால் எல்லா படமே கலாய்ப்பாங்க. அது அப்படியே எல்லா டேரக்டர்ஸ் அவங்களும் இன்வால்வ் ஆகிட்டு, இப்போ ஜிவிஎம் சாரும் பார்த்தீங்கன்னா அவரும் இன்வால்வ் ஆகிட்டு அவருடைய சூர்யா சார் நடித்த காக்கா படம் ஜோதிகா மேம் பண்ணாங்களா, அவங்களுடைய பார்ட்டிங்க ஜிவிஎம்மும் யாஷிக் ஆனந்தும் பண்ணியிருக்காங்க. அது அவங்களுக்கு வியூஸ் போச்சிங்களா இல்லையோ, இவங்க பண்ணியிருக்கிறதுக்காக பயங்கரமான வியூஸு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியான 3 டேஸ்க்குள்ளே 15 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்களா, அது ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கோம் மூவிக்காக. சந்தானம் அவரோட படத்துக்கு உள்ளே வந்தாலும் யாராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பார்த்தா கலாய்க்கிற மாதிரி தான். காமெடி எல்லாமே வந்து பார்த்தா யாருமே கலாய்க்கிறத பற்றி யாரும் வந்து அந்தளவுக்கு வந்து இறங்கி யாரும் பண்ண மாட்டாங்க. ஜிவிஎம் சாரும் பண்ணியிருக்காரு. அதை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து படமும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் சாரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்வராகவன் சார் இறங்கி பண்ணிக்கிறது வந்து படத்தோட டிடி நெக்ஸ்ட் படத்தை ப்ளஸ் தான் சொல்லி பார்க்கணுமே தவிர மற்ற கலாய்க்கிறாங்க போகிறாங்க அது போலாம் பண்ண முடியாது. படம் வந்து பார்த்தா கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் எல்லாம் சூப்பராக தான் இருக்கும். படம் அண்ணனை பொறுத்த வரைக்கும் சும்மா வாய் பேச்செல்லாம் இல்லை, செயலில் தான் இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு இப்படி பிசுறு தட்டுச்சேன்னா ரிவ்யூவராக எங்கள் படத்தில் வந்திருக்காரு. அதில் வந்து ரிவ்யூவர் என்ன சொல்லுவாங்க, மூவி நல்லா இல்லையானா நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிவிட்டு அப்படியே படம் வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி அந்த ஸ்டேஜில் போய்டும். ஆனால் நாங்கள் இங்கே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது தில்லாக எடுத்திருக்கோம். அப்படின்னா நீங்களே பார்த்துங்க மூவி எந்த லெவலில் இருக்கும். நாங்களே ஒரு சவால் விடுற மாதிரி ரிவ்யூவராக வந்து படத்தை அந்த லெவலில் கொண்டு போயிருக்குன்னா படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு. யாரோ 10 பேர் அடித்து நான் பெரிய ஆள் ஆகல, நான் அடித்த 10 பேருமே பெரிய ஆள் தான்டா. அந்த மாதிரி நம்ம அண்ணன் பார்த்தீங்களன்னா யாரோ ஒரு ஆளே கலாய்ச்ச 10 பேருமே பெரிய ஆளுங்க தான். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து May 16th ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து படத்தை வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு தில்லுக்கு துட்டு நெக்ஸ்ட் லெவல், தில்லுக்கு துட்டு சந்தானம் அண்ணனின் தில்லுக்கு துட்டு, காமெடி மன்னன் கவுண்டரு கண்ணன். சந்தானம் அண்ணனின் தில்லுக்கு துட்டு, பெருசு முதல் சிறுசு வரை அனைவரையும் நகைச்சுவையில் சிரிக்க வைக்கும் தில்லுக்கு துட்டு. சந்தானம் அண்ணனை பார்த்தாகுதுங்க ஹாப்பி,
குறையுதுங்க பிபி. காமெடியின் ஸ்டாரு பண்ண மாட்டார் போரு. காமெடியின் ஸ்டாரு பண்ண மாட்டார் போரு. டிடி நெக்ஸ்ட் லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. சந்தானம் அண்ணனை உயிராக நினைக்கிற திருத்தணி சாண்டா பிரபு சந்தான மன்னன் ரசிகர் மன்றம் சார்பாக ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகணும்னு வாழ்த்துக்கள் அண்ணா.